உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படியான யோக பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது மேஷ ராசி உங்கள் ராசி தான் முதல் ராசி. காலப்புருஷ தத்துவத்திலே முதன்மையான ராசியாக வரக்கூடியது மேஷ ராசிக்காரர்கள் தான். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டுன்னே சொல்லலாம். இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிரபவ ஆண்டு அருமையான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. பொதுவாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு, இந்த விஷயங்கள், பொருளாதார நிலைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தனிப்பட்ட உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ராசியுடைய ஆண்டு கிரகங்களாக வரக்கூடிய குரு பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி, அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடியவர், வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அவரோட நிலை தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஆண்டோட அரசன் அவரை தான் சொல்கிறாங்க. நம்ம பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். ஸோ அந்த வகையில் குரு தான் இந்த ஆண்டோட ராஜா. அந்த வகையில் அவரே உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் உச்ச பலம் அடைய போகிறாரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு. நம்ம பல இடங்களில் அதை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ இந்த ஆண்டிலிருந்து தான் பிரபவ ஆண்டில் தான் ஒரு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட உச்ச வீட்டுக்கு வர்றாரு. அப்போ உங்களோட பாக்கியங்களை செய்யக்கூடிய அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். குரு முழு சுபகிரகம். அவர் பலம் பெறுறது எல்லாருக்கும் நல்லது. குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறந்த ராஜயோக பலன்கள், ஜாக்பாட்டை அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். காரணம் என்னன்னா, குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறார் மே 26ஆம் தேதி. ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரை 14 நம்ம தமிழ்நாடு புத்தாண்டு பிறக்குது. அங்கேருந்து அடுத்த மாதம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, மே மாதம் 26ஆம் தேதி அவர் கடகராசியில் உச்சபலம் அடைகிறாரு. உச்சபலம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா, குரு உச்சபலம் அடைகிறதுனால நமக்கு என்ன மேஷ ராசிக்கு என்னங்க ஆதாயம் அப்படின்னா, குரு பொதுவாக அவர் சுபகிரகம், தனக்காரகன், புத்திர பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர், ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்படி தன்மைகள் கொண்ட காரகத்துவங்கள் கொண்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக வர்றார், அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடியவராக வர்றார். அவர் மீன ராசிக்கும் அதிபதி அவர் தான். தனுசு ராசி அடிப்படையில் பாக்கியாதிபதியாக வந்தாலும் 12ஆம் இடத்து அதிபதியாக விரையாதிபதியாக வருவார். விரயங்கள்னால் சுப விரயங்கள்னு எடுத்துக்கணும். மேஷ ராசிக்கு 12ஆம் இடமாக மீன ராசி வருது. அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். அந்த மீன ராசின்றது ஒரு நீர் ராசி, வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுதான். ஸோ அந்த 12ஆம் இடம்ன்றதும் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது தான். காலப்புருஷனுக்கும் 12ஆம் இடமாக மீன ராசி தான் வருது. அப்போ கண்டிப்பாக மீன ராசி பார்த்திங்கன்னா அந்த அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான உங்களோட பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4ஆம் இடமான கடக ராசியில் உச்சபலம் அடைய போகிறார் மே 26ஆம் தேதி. இந்த மே 26ஆம் தேதி அவர் உச்சபலம் அடைகிறது. ஒரு நீர் ராசி ஸ்தானத்துக்குரிய கிரகம் இன்னொரு நீர் ராசி என கடகராசியில் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் கடகராசியில் உச்சபலம் அடைகிறது. உங்களுக்கு அமோகமான அற்புதமான முன்னேற்றங்களை பொருளாதார ரீதியாகவும் சரி, உங்களுடைய வாழ்வியலையே உயர்த்தக்கூடிய, எல்லா வகையிலையும் உயர்த்தக்கூடிய, நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக குரு பயிற்சிக்கு மேலே இருக்க போது. இந்த ஆண்டு ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதையும் சொல்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டோட அந்த முதல் நாள் இருக்கு இல்லையா, இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்து அதிபதியான சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் உங்கள் ராசியில் இருக்கும் நிலையில், மேஷ ராசியில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோணம் ஸ்தானமான 5ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது இருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான நிலை. ராசியில் 2 கிரகங்கள் இருக்கிறது அரசு ஆளும் யோகம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இயல்பாகவே மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தலைமை பண்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சி, இதுக்கெல்லாம் ரொம்ப பேர் போன ராசிக்காரெல்லாம் உங்களை சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே தலைமை கிரகமான அரச கிரகமான சூரியன் அமர்றதும், கூடுதலாக சுக்கிரன் சுகபோகக்காரன் உங்களோட தனஸ்தானத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி அவரும் சேர்றதும், இவங்களுக்கு திரிகோணத்தில் 5ஆம் இடம். மேஷ ராசி அன்பர்களுக்கு
சூரிய பகவான் ராசிக்குள்ளே வந்துட்டார். அப்புறம் என்னங்க, கிட்டத்தட்ட பல பிரச்சனை, பல போராட்டம், பல கஷ்டம், பல துன்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ஆனால் இனிமே பார்க்க போகிறது எல்லாமே வெற்றி மட்டும்தான். உங்களுக்கு வெற்றி கொடி கட்டு படம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ போராட்டத்தில் இருந்தாலும் கடைசியில் அந்த படத்தில் எப்படி ஒரு வின்னர் காட்டுவாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இறைவனுடைய அருளால் எல்லா விஷயங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தொடக்கம் ஆரம்பம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கும் போது இது எப்படி நடக்கும்? 7.5 சனி ஸ்டார்ட்டுங்காங்க, எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம். நான் ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். சனி பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் தான் பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லவரா? இல்லை, அவர் கெட்டவர் தான். அவர் ராசிக்கு 12 போயிட்டார். சிறப்பு தானே? உங்களை பார்க்கலையே, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம் நம்முடைய குரு பகவான் கடக ராசிக்குள்ளே உள்ள நுழையிறார். அடிக்குது பாருங்கள் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம் மாதிரி. நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. கடந்த காலங்களில் நீங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இப்படிலாம் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படி என்னென்ன லிஸ்ட்டு வச்சுருந்தீங்களோ ஸோ அத்தனை லிஸ்ட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா நடக்கும். ஆனி மாதம் முதல் உங்களுடைய அற்புதமான காலம் ஆரம்பம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்த்து உங்கள் லைஃப்பில் பெரிய டேனிங்கே கொடுக்க போகிறார். வெளிநாடு யோகம் கொடுக்க போகிறார். பொருளாதார நிலையில் உள்ள தடுமாற்றத்தை சரி பண்ண போகிறார். எப்படி பொருளாதாரத்தை தடுமாற்றம் இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறீங்க? அப்படி தானே யோசிக்கிங்க. நம்ம தான் சனி பயிற்சி சொன்னோம்லங்க. கிட்டத்தட்ட சனி பகவான் உங்களுடைய ராசி 2ஆம் இடத்தை பார்க்காரு. தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானத்தில் பிரச்சனை, கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்த வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரியே பல அன்பர்கள் ஃபோன் பண்ணியே சொன்னீங்க, சார் கரெக்டாக அப்படி தான் சார் இருந்துச்சு, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கிறவே இல்லை, நான் எவ்வளோ கேர் பண்ணேன் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. கணவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு, கோச்சிட்டு போயிட்டாரு, எங்கே போனான்னு தெரியல அந்த மனுஷங்கன்னு தேட வேண்டிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. 2ஆம் இடத்த சனி பகவான் பார்க்காருங்கிற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு இனி வரப்போகிற காலங்கள் ஆனி மாதம் முதல் சனி பகவான் என்ன பண்ணுறாரு? குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஏற்கனவே நீ அவரை பார்த்து, அதாவது மேசராசிக்காரங்களை பார்த்து குடும்பப்படுத்தின போதும், இனிமேல் பொருளாதார விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சனி பகவானுக்கு குரு பகவான் ஆர்டர் கொடுப்பார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதேபோல் இந்த 6ஆம் இடம் மேசராசிக்காரங்களுக்கு பெரிய தொல்லையே என்னென்னா இந்த கடன் பிரச்சனை தான். அது நம்பி நீங்கள் வாங்கி கடன் கொடுத்து நீங்கள் வர்ற வாடு, எப்பா சாமி உங்களால் எப்படி முடியுது? எவன் பிரச்சனைனாலும் ஓடி ஓடி போய் வேகமாக போய் விழுந்துக்கிறீங்க. விழுந்துட்டு அப்புறம் நீங்கள் உணர்ச்சப்பட்டு அவங்கள வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க. அவங்க உங்களை கோவக்காரன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஏட்டி போட்டி பேசுகிறவங்க, அதாவது நம்மளுடைய மேசராசி பெண்களெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்களாம் கோவப்பட்டு பேசுவ, நீ எதை சொன்னாலும் இதாக இருக்கணும். ஆனால் உண்மையிலேயே மேசராசிக்காரங்க மாதிரி உள்ளுணர்வோடு ஒரு அனுபவிக்கக்கூடிய லெவல் யாருக்குமே கிடையாது. நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான காதல் வச்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்க கோஷ்டியை புரியாமல் உங்களை பேசுகிறாங்க. ஆனால் இப்போ ஒரு புரிதலுடன் வருவாங்க. கடன் பிரச்சனை உறுதியாக உங்களுக்கு அடையப்போகுது. கடன், வம்பு, வழக்கு, நோய், ஓகேவா, இதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படி கட் ஆகிட்டே இருக்கும். மேபி ஒருத்தவங்களுக்கு கடன் இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ எல்லாமே சரியாகும், கவலையே பட வேண்டாம். அதே போல் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் இருக்குது. ஆனால் அந்த காதல் திருமணம் முடிக்கும்போது ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ அப்போ கொஞ்சம் வீட்டில் பெர்மிஷன் வாங்கி அவங்கள புரிய வச்சு நீங்கள் அன்பாக பாசமாக பேசி உங்கள் காதல் உண்மையான காதல், நீங்கள் உணர்வுபூர்வமாக தான் லவ் பண்ணுறீங்கன்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா காதல் மூலமாக கவலைப்படவும் தேவையில்லை, உங்கள் அம்மா அப்பாவை வருத்தப்பட வைக்கவும் தேவையில்லை. காதலில் வெற்றி உண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் நம்மளுடைய 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு இப்போ பார்த்துக்கிருக்கார். ஆனால் ஆணி மாதத்துக்கு மேலே பார்க்க மாட்டார். அப்போ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரும். உங்களுடைய டெவலப்மெண்ட் வேறு லெவலில் டெவலப் ஆவீங்க. ஆனால் அந்த ராகு அப்படிங்கிற 11ல் உட்காந்துருக்கனால ஒரே ஒரு விஷயந்தான், உங்களை தேடி ஈசல் மாதிரி ஒட்டிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு மாய வலையை காட்டுவாங்க, அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க. எவன்ட்டையும் சிக்கிறாதீங்க.
ராகு 11 அமர்ந்திருப்பதனால நிதானமான முடிவெடுத்து சரியான பாதையை நோக்கி போனீங்கன்னா உங்களை வெல்ல யாராலையும் முடியாது, எவனாலையும் முடியாது. வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. நீங்கள் கரெக்டான முறையில் நான் சொல்கிற விஷயங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய செயல்பாடு இதில் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா உறுதியாக நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இனிமையான புத்தாண்டாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. எனது அருமை மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷத்துல ராசியில சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்து வருஷம் தொடங்குறதுங்கிறதே ஒரு அற்புதமான விஷயம். சூரியன் யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியத்துடைய அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியவர். சும்மா பட்டையை கிளப்புறீங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். ஏன் இந்த வளர்ச்சியை பற்றி நான் முதல்ல சொல்கிறேன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு தெரியும் 7.5 சனி தொடங்கிருச்சு. நிறைய மேஷராசிக்காரங்க நம்மள்ட்ட கேட்கக்கூடிய விஷயமே, சார் 7.5 சனி தொடங்கிருச்சு, எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வந்துடுமோ தான் நம்ம பயப்படுறோம். அந்த மாதிரியான பாதிப்புகள் வருகிற போது அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த ஆண்டுடைய கிரக சூழ்நிலைகள் ரொம்ப சூப்பராக இருக்குது மேஷராசிக்கு. குறிப்பாக பூர்வ புண்ணியாதிபதி சூரியனோடு, அதாவது 5, 7 கூடிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ராசியில் அமர்ந்திருப்பது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தே தீரும். உங்களுக்கே இப்போ கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நல்ல வரன் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதனால வரைக்கும் எல்லா பெண்ணும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு இடம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஏன்னா சுக்கிரனி ராசியில் அமர்ந்து வருஷம் துவங்குறதுங்கிறது நல்ல க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க இந்த வருஷம் கார் வாங்கிடுவீங்க. நீங்கள் வாங்காமல் விட்டுருந்தாலும் இந்த வருஷம் கார் வாங்கிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான சோஃபா செட் வாங்கி போடுறது, நிறைய பேர் புதிய வீடு வாங்குறது, அப்படி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் 4ஆம் இடத்துல குரு இருக்கிற போது நிறைய கடன் வாங்கக்கூடாது. பல பேரை ரொம்ப கடன் வாங்க வைக்கும். இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 2 அன்னைக்கு ஃபஸ்ட் டே நைட் அந்த ஜூபிட்டருடைய டிரான்சிட் இருக்கும்போது நிறைய கடன் வாங்க வைக்கும். மேஷராசிக்காரங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி நல்ல சுபகாரியங்கள் பங்கெடுப்பது. சுபகாரியங்கள்னு சொன்னாலே ஒரு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறப்பு, சஷ்டி விட்டு பூர்த்தி, சீமந்தம், வழகாப்பு, உபநயனம், இப்படி எந்த நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ, புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறது, இப்படி என்ன எதிர்பார்க்குறீங்களோ இதெல்லாம் மேஷராசிக்கு நடக்க போகுது. அது உங்களுக்கு தான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நடக்கும். இல்லை நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்கும் நடக்க வேண்டியிருந்துச்சுன்னா அதுவே கூடி வரும். ஜூபிட்டர் 10th பிளேஸை பார்க்க போகிறாரு. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் அமைச்சு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய பேர் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டா எனக்கு சரியாக அமையுமா சார், அடுத்த ஜாப்னு மேஷராசிக்காரங்க கேட்டுட்ருக்கீங்க. ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் சனியுடைய மேலே விழுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். இது வரைக்கும் பெர்மனன்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு இப்போ பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன புண்ணியங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ அந்த புண்ணியங்களுடைய அனுக்கிரகம் இருக்கும். அந்த குழந்தை பிறப்பு விஷயத்தில் யாருக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சோ அது சால்வ் ஆகும். இந்த ஜூபிட்டர் 8th பிளேஸை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிரான்சிட்டுக்கு அப்புறம் ஒரு 8th பிளேஸை பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரகசிய நோய்கள், பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட ப்ராப்ளங்கள் இதெல்லாம் சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு அடுத்த ஸ்டேட்டில் வேலை கிடைக்கும். அந்த வேலை ரொம்ப ஒரு உயர்வான பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போய் விடும். சந்திரனும் ராகுவும் சேர்ந்து லாபத்தில் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு முயற்சி செய்தாலும் பெரிய லாபத்தில் அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டு பாத்ரூமில் நடக்கும்போது கவனமாக நடக்கிறது, வண்டி வாகனங்களில் கவனமாக போகிறது, இதெல்லாம் இருக்கணும். பொதுவாக கால்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனாலே மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி தொடங்குறதுனால நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் அதுக்காக பயந்துக்கணுமானா அப்படி இல்லை. ஏன்னா ஜூபிட்டருடைய பார்வை மேலே, சேட்டர்ன் மேலே விழப்போகுது இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃபில். அப்படிங்கும்போது இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப் 26 செகண்ட் ஹாஃப் பராபவ வருஷம் ஆரம்பித்து 2வது மாதம் ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிக்குது இல்லைங்களா. நமக்கு 2வது மாதமே ஜூன் மாதமே ஜூபிட்டருடைய டிரான்சிட் இருக்கிறது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போ கிடைக்குங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எங்கள் ஆஃபீஸில் வேணும்னே எனக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கூடி வருது. சுக்கிர பகவானுடைய அனுகூலம் ராசியில் இருக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப உயர்வான நேரம். மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்தவங்க நிறைய சாதிப்பீங்க. நிறைய பேர் புதுசாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பயணம் தொடங்கும். ஒரு பார்மாசூட்டிக்கல் லைனில் ஒரு மெடிக்கல் கம்பெனியை ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல் துறையில், எலக்ட்ரானிக்கல் துறையில் உங்களுடைய ஈடுபாடு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு கொடுக்கும். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம், நல்லா ஃப்ளாட் வாங்கக்கூடிய யோகம்
அதெல்லாம் கூடி வருது. இதில் 12th பிளேஸில் செவ்வாய் புதன் சனி அது இருக்கிறது மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்குது அப்படிங்கிற போது பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். சிலருக்கு மறை உறுப்புகளில் சில ப்ராப்ளங்கள் வரலாம். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ஆண்டு? நல்லா இருக்கும். 7.5 சனியுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த எப்படி இருக்கும் அப்படி முழுசாக பராபவ வருஷம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அதிர்ஷ்டமாக அமையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைத்தீஸ்வரனை வழிபடணும். வைத்தீஸ்வரன் வழிபாடு அப்படிங்கிறது, வைத்தீஸ்வரன் கோயில் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சியை மேஷராசிக்காரர்கள் கொடுக்க போது ஹேட்ஸ் ஆஃப். ஒரு நல்ல பராபவ வருஷம், நல்ல வருஷமாக உங்களுக்கு இருக்குது. இந்த வருடத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரிஷப லக்னத்திலே மிக மிக அற்புதமாக சதய நட்சத்திரமான கும்பராசியிலே, சதய நட்சத்திரமும் கும்பராசியிலும் பிறக்கிறது. நண்பர்களே, இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த வருடமானது ஒரு அற்புதமான வாய்ப்புகளை, அதாவது அந்த மேஷத்திற்கு 2ஆம் இடத்தில் இந்த வருட லக்னமானது வருவதால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு பணம் பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக பண வருவாய் நல்லபடியாக வரும். தங்கு தடையக்கூடிய வருமானத்தை இந்த போன வருடமெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வருடம் நிச்சயமாக இந்த பிராபவ வருடம் ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் மாற்றம் கேட்டவர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தது போல் கிடைக்காமல் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. மேலும் திருமணமாகாத மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பாக இந்த வருடம் திருமணமாவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுவும் குறிப்பாக இந்த வருடம் பிறந்து ஒரு 4 மாதங்களுக்குள்ளேயே நல்ல திருமண வாய்ப்பு என்பது கிடைப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருட பிறப்பு அன்று கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் சில பேருக்கு தான் எண்ணிய இஷ்டமான காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனையை இந்த வருடம் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, அதாவது 10வது மாதத்திற்கு மேல், அதாவது நீங்கள் அக்டோபர் மாதத்திற்கு மேல் உங்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு எடுக்கும். இதுவரை இடம் நிலம் வாங்காத மேசராசிக்காரர்கள் கட்டாயம் இடமாகவோ அல்லது வீடாகவோ வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, அதே போல் நகை சார்ந்து சேரக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு வகையில் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிராபவ வருடமானது நிச்சயமாக, ஏனென்றால் குருவே இங்கு ராஜாவாக வருவதால் அது மேச ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் வருவதால் நிச்சயம் இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, தங்கம் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு, குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் செல்பவர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வாய்ப்பாக கூட இந்த ஆண்டு அமையும். அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி ஐவிஎஃப் போவர்கள் 10வது மாதத்திற்கு மேல் நீங்கள் சென்றால் மிக பெரும் வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களே. அதே போல் எது எடுத்தாலும் அவசரமாக சிந்திக்கும் உங்களுடைய அந்த வாய்ப்புகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு எதுவாகினும் மேசராசியை பொறுத்தவரை 9ஆம் அதிபதியான குருவின் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டு மேசராசியில் மேசராசிக்காரர்கள் விவசாயம் செய்யும் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையப் போகிறது. என்ன பயிர் விவசாயம் செய்யலாம் என்பதனை நீங்கள் பார்க்க வேண்டும் நண்பர்களே. பொதுவாக எல்லோரும் ஒரே மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய அமைப்பு இருப்பதனால்தான் சரியான விலை கிடைக்காமல் போகிறது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு மஞ்சள் இந்த முறை பயிரிட்டார்கள் என்றால் மிக பெரும் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பழத்திலே நேந்திரம்பழம் பயிரிட்டால் மிக பெரும் வெற்றி கிடைக்கும். அதே போல் நெல் சார்ந்த விவசாயம் ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த மேசராசி அன்பர்களுக்கு அருமையாக தரும்.
அதே போல் மாட்டுப்பண்ணை வைக்கலாமா என்று கேட்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த பிராபவ வருடம் மாட்டுப்பண்ணையை தொடங்கினீர்கள் என்றால் உண்மையிலேயே மிக பெரும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். நண்பர்களே, இதுவரை நான் போர் போடுகிறேன், எனது நிலத்திலே நீரே வரவில்லை, இப்பொழுது மறுபடியும் புதிதாக நான் போர் போட்டால் அல்லது கிணறு வெட்டினால் எனக்கு நீர் ஆதாரம் கிடைக்குமா என்றால் இந்த பிராபவ வருடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் போர் போட்டால் நல்ல வகையில் நீர் கிடைப்பதற்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்று, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, ஹெல்மெட் போடாமல் சென்று விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு லக்னத்திற்கு ராசிக்கு 12இல் சனி பகவான் இருந்து கொண்டே இருக்கிறார். எனவே பேசும்போது உங்கள் பேச்சால் பகைமையை தொலாவிக் கொள்வீர்கள். எனவே கவனமாக பேசுங்கள். யாரிடமும் நம்பி உங்களுடைய சுய புராணங்களை சொல்லிவிடாதீர்கள். இல்லை என்றால் உங்களுடைய கொலிக்கினாலேயே நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். காலில் அடிபடக்கூடிய அமைப்பு உண்டு. எனவே சரியான நேரத்தில் இருந்து சரியான நேரத்தில் தூங்குங்கள். மிக மிக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த பிராபவ ஆண்டு அமையும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.